வணக்கம் நேர்களே. நேற்றைய தினம் நாம் பேசிய இந்த இன்வெஸ்டர்ஸுடைய பயாஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ரெண்டாவது பார்ட்டு. அதாவது நேற்று தினம் கன்ஃபர்மேஷன் பயாஸ். அதாவது நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம்னா நிறைய இன்ஃபர்மேஷனை அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிலீஃபுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைத்து கொண்டு அதை என்ன பண்ணுறாங்க, சேலஞ்ச் பண்ணுறாங்க மார்க்கெட்டில், இக்னோரிங் த ரிஸ்க். ஸோ அதனால தான் செலக்டிவ் ரீஇன்ஃபோர்ஸஸில் பார்த்தோம்னா இந்த டெசிஷன்ஸ் ஃப்ளா ஆகிறதுனால தான் மக்கள் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பேலன்ஸ்டு அனாலிசிஸில் ஒரு பர்சனல் கன்விக்ஷனை எடுத்துக்க கூடாது என்பதை தான் நம்ம அதில் சொல்கிறோம். அதுமாரி இம்பேக்ட் ஆஃப் பயாசஸில் பார்த்தோம்னா த இம்பாசிபிள் எலிமெண்ட் பயாஸ் என்டையர்லி அவேர்னஸ் அண்ட் டிசிப்ளின் தாங்க. இது உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கக்கூடும், இன்வெஸ்டருடைய ரிஸ்கையும் குறைக்கக்கூடும். அதாவது கிரியேட்டிங் ரூல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, ரெண்டாவது ரெகுலர்லி ரிவ்யூவிங் போர்ட்ஃபோலியோ வித் அப்ஜெக்டிவ் டேட்டா, மூன்றாவது உங்களுடைய சீக்கிங் டைவர்ஸ் ஒப்பீனியன் பிஃபோர் மேக்கிங் மேஜர் டெசிஷன்ஸ், தென் லாங் டேர்ம் கோல்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் நாய்ஸஸ். இதை ரெண்டுத்தையும் கிளியராக கிளாஸிஃபை பண்ணிக்கணும், புரியுதுங்களா? இந்த ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் நாய்ஸஸை கொண்டு போய் லாங் டேர்ம் கோல் எழுதில் போய் விற்கக்கூடாது, அது மாதிரியான சில விஷயங்களை பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இந்த நேற்றுக்கு பேசின இந்த கன்ஜென்டிவ் பயாஸ் பார்த்தோன்னா இன்வெஸ்டிங் இஸ் மச் அபவுட் சைக்காலஜி அண்ட் அபவுட் த நம்பர்ஸ். ஸோ அதனால் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ரஸிங் திஸ் மென்டல் ஷார்ட்கட்ஸ்னால இன்வெஸ்டர்ஸ் என்ன ஆகும், அவங்களுடைய ரிட்டர்னை சரியானபடி பண்ண முடியல. அதனால் when you want to improve your return, safeguard against your costly mistakes. So இதுக்கெல்லாம் awareness is the first step towards better decision making in the complex of the world market. ஸோ அதனால் சந்தேகங்களில் பண்ணும் பொழுது ஒரு கிளாரிட்டியோட ஓப்பன் மைண்டோட ரிசர்ச் பிஃபோர் இன்வெஸ்ட் இஸ் த ரைட் டெசிஷன் அண்ட் மந்த்ரா. நன்றி, வணக்கம்.